அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் பூக்கி. பிரேக்கப் பண்ணாங்க. நிறைய பேர் கேட்டாங்க ப்ரெஷ் ஷோவில் பார்க்கும்போது அது என்ன பூக்கி அப்படின்ட்டு. அதாவது ஜென்சி கிட்ஸ் வந்து ரொம்ப செல்லமாக அவங்களுடைய காதலியே செல்லமாக சொல்லிக்கிறது பூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல்ல வார்த்தை தான் இந்த பூக்கி. ஸோ இந்த பூக்கியுடைய கதை என்ன அப்படின்னா, அதாவது காதல் இல்லாத கதை இல்லை, அதனால் காதல் இல்லைன்னா அது கதையே இல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காதல் சார்ந்த ஒரு படம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு காதலர்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது, சோசியல் மீடியாவோட தாக்கத்தோட ஒரு ஜென்சி கிட்ஸை குறி வச்சு படம் எடுக்கும்போது சோசியல் மீடியாவோட தாக்கம் எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு இயக்குனர். இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறது வந்து புதிய பாரதி அவருடைய பேர், புதிய பருதி அவருடைய பேர். அவர் தான் கதை திரைக்கதை வசனம். இயக்கம் வந்து கணேசந்திரா யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு அற்புதமான கேமராமேன். சலீம்னு ஒரு படத்தில் ரொம்ப சிறப்பாக ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஜாலி ஜும்கான சமீபத்தில் வந்த படத்துலையும் அவருடைய கேமரா ஒர்க்கு மட்டும் ரொம்ப தனித்துவமாக தெரியும். சசிகுமாரோட படம் கூட ஒரு படம் உண்டு, அதுலேயும் அவரோட கேமரா ஒர்க்கு வந்து தனியாக தெரியும். கேமராவில் பின்னி பெடல் எடுக்கக்கூடியவர். ஸோ கேமராவோட சேர்த்து இந்த படத்தில் இயக்கத்தையும் கையாண்டிருக்காரு. எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வழக்கம் போல் நம்முடைய கதை வந்து சிம்பிளாக நம்ம படத்தோட கதையை வந்து சொல்லிடலாம். முதல்ல 2 பேரும் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. அஜய் தீக்ஷன் ஹீரோ, அவங்க தனுஷா அவங்க தான் ஹீரோயின். இவங்க 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டே ஒரு பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க, லவராக இருந்தவங்க. அப்புறம் வந்து அந்த பிரேக்கப்லேருந்து மீண்டு வரதுக்காக 2 பேரும் வேறு வெவ்வேறு வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது ஒரு காதல் தோல்வி கடப்பதற்கு 7 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 7 ஸ்டேஜையும் அவங்க கடந்து வர்றாங்க. ஆனால் 8ஆவதா ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது இந்த படத்துடைய இதாக போகுது. பிரிந்த காதலர்கள் இணைந்தார்களா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். இதுதான் கதைன்னு வைங்களேன். எனக்கு ஆச்சரியப்படுத்து என்னன்னா, மார்கன் படத்தில் அந்த ஹீரோ அஜய் தீக்ஷன் வந்து மார்கன் படத்தில் ஒரு நல்ல கவனிக்கக்கூடிய ஒரு இது பண்ணியிருந்தாரு. இன்னும் கூட அவர் கொஞ்சம் ஒரு சில இடத்துல பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்ற மாதிரி அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சுது. ஆனால் அந்த படத்துக்காக நம்ம என்னென்ன ரிவ்யூஸ் கொடுத்தோமோ அதை எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி இந்த படத்தில் அது இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தார். உண்மையில் ஒரு நிஜமான ஒரு 2K பூக்கியாக படத்தில் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு, அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக நடிக்க வைக்கப்பட்டிருக்கு. அது கணேசந்திராவுக்கு தான் அந்த மொத்த கிரெடிட் சேரும். ஏன்னா நானே எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, படத்தில் நான் குட்டியாக ஒரு இடத்துல வருவேன், அதனால தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அவர் நடிக்க வச்சுருந்தார். எல்லாருடைய நட்பும் பிரமாதமாக படத்தில் வெளிப்பட்டிருக்கு. கேமரா ஒர்க்கு கணேசந்திரா தான் கேமராமேன், விடுவாரா? அட்டகாசமான ஃப்ரேமிங். அதாவது சின்ன ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஃப்ரேமிங் எப்படின்னா, பின்னாடி என்ன நிறைய ஒரு கூட்டத்தை காமிச்சு இப்படி வச்சு பிரம்மாண்டமாக காட்டுறதில்ல, ஒரு குட்டி இடத்துல இவ்வளோ அழகாக பண்ண முடியும் அப்படின்ற ஷார்ட் கம்போசிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷார்ட் டிரான்சிஷனும் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தார். கேமரா ஒர்க்கில் அவர் சொல்லவே வேண்டாம். விஜய் ஆண்டனி வந்து, அதாவது விஜய்க்கே வேட்டைக்காரன் அவ்வளோ பெரிய ஹிட் பாடலாம் கொடுத்தவர். அவருக்குள்ள எப்போதுமே ஒரு சிறப்பான இசையமைப்பாளர் இருக்கார், மாற்றமே இல்லை. இந்த படத்துலையும் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான இசையும் பாடல்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங் கேரி ஆகிட்டே இருக்குது. எதிர நடிகர்களில் நம்ம கதிர், விவேக் பிரசன்னா முதற்கொண்டு இன்னும் சின்ன நடிகர்கள்லாம் நிறைய பேர் படத்தில் வர்றாங்க. எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை அப்படி ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. யார்கிட்டையுமே ஒரு அதீதமான ஒரு மிகை நடிப்பு எதுவுமே வெளிப்படவே இல்லை. ரொம்ப யதார்த்தமாக கதைக்கு தேவையான நடிப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து படத்துக்குள்ளே நிறைய இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த சோசியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க, கொஞ்சம் படத்தில் பூமர்னு சொல்லுவாங்க, நம்ம பூமர்னு சொல்லலை, கொஞ்சம் பின்தங்கிய அந்த சோசியல் மீடியாக்கள் ரொம்ப உள்ளே போகாதவங்களுக்கு இந்த படம் வேணால் ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகாத மாதிரி தோணலாம். பட் கிளைமேக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. அதாவது காதலுக்கு ஈகோ தான் எதிரி, ஆனால் காதலுக்கு ஈகோ அழகும் கூட. அந்த ஈகோ தான் ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வர வைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த படம் வந்து பேசுது. உண்மையான அன்பு ஒரு இடத்துல கைகோத்து நிற்கும் போது இந்த உறவை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தோன்றுதல் 2 பேருக்குமே வந்துட்டா அந்த காதலுக்கு அழிவே கிடையாது அப்படின்றதையும் இந்த படம் வந்து பேசுது. நிச்சயமாக உங்களை எந்த வகையிலையும் உங்கள் சோர்வுக்குள்ளாக்காது. நல்ல ஒரு குட் வாட்சிங்காக தான் அந்த படம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.